மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்தவங்க கூலி தொழிலாளிகளான சந்திரசேகர் விஜயா தம்பதி. இவங்களுக்கு சந்திரோதயா அப்படின்ற மகளும் அன்பரசன் அப்படின்ற மகனும் இருக்காங்க. வறுமை வாட்டி வதைத்தாலும் விடாமுயற்சியோட போராடி நீட் தேர்வுல 3வது முறையா போட்டியிட்டு தேர்ச்சி பெற்று சாதிச்சு காட்டியிருக்காங்க சந்திரோதயா. 7.5% அரசு இடஒதுக்கீட்டின் மூலமா நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்காங்க சந்திரோதயா. சின்ன வயசுல இருந்தே மருத்துவராகும் அப்படின்ற கனவோட வளர்ந்தவங்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு போதுமான உதவிகள் வீட்டில இருந்தும் கிடைக்கல. வறுமையின் காரணமா கோச்சிங் சென்டர் போயிட்டு நீட்டுக்கு தன்னை தயார் செய்யவும் முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல பள்ளியில முதலிடம், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலையும் பள்ளியில முதலிடம்னு படிப்புல படு சுட்டியா இருந்திருக்காங்க இந்த மாணவி. படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போய்கிட்டே தன்னுடைய படிப்பையும் கவனிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்காங்க. முதல் முறை போட்டியிடும் போது 103 மதிப்பெண்கள் பெற்றாங்க. 2வது தடவை போட்டியிடும் போது 254 மதிப்பெண்கள் பெற்றாங்க. இவங்களுடைய நீட் தேர்வு மதிப்பெண்களை பார்த்து மத்தவங்க ஏளனம் செஞ்ச நிலையில தான் அதை பத்திலாம் கவலைப்படாம தொடர்ந்து முயற்சி செஞ்சு 3வது முறையா நீட் தேர்வு எழுதி 497 மதிப்பெண்கள் எடுத்து 7.5% அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றிருக்காங்க சந்திரோதயா. 7.5% அப்படின்றத 10% அதிகரிக்கணும். அப்பதான் தன்னை போல கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க மாணவி. சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. அதுபடி நான் இந்த ஆக்கூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் 10th வரைக்கும். அங்க 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதுக்கப்புறமா 11th 12th திருக்கடியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். அங்கேயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்க சார் டீச்சர்ஸ் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதினேன். இப்போ மார்க் ரொம்ப கம்மியாக 103 மார்க் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னப்போ உன்னால் முடியும்னு சொல்லி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு டைம் நான் வீட்டில் இருந்தே படித்து எழுதினேன். அப்போ வந்து நான் 254 மார்க் தான் எடுத்தேன். சீட்டு கிடைக்கல. திருப்பியும் நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ ஊரில் இருக்க எல்லாருமே வேண்டாம், ரொம்ப வயசு போயிட்டே இருக்கு, தேவையில்லாத வேலைலாம் பண்ண வேணான்னு சொல்லி வேற ஏதாவது கோர்ஸ் சேர்த்து விடுங்க காலேஜ்லன்னு சொன்னாங்க. அப்பா அதெல்லாம் வந்து சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் என்னோட கனவுப்பா இதுன்னு சொல்லி நான் படிக்கிறேன்னு சொன்னேன். இந்த டைம் நான் 497 மார்க் எடுத்திருக்கேன். நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு, MBBS சீட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 7.5 ரிசர்வேஷன் படி தான் எனக்கு இப்போ சீட் கிடைச்சிருக்கு. அதனால கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் மேற்படிப்பு கார்டியாலஜிஸ்ட் படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு நான் என்னோட சேவையை சிறந்த முறையில் செய்யணும்.